இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் என்னை மறைத்து வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே, காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணி என்னுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பெண்மான்களை ஈனும்படி செய்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக ஆண்டவர் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோட பேசுங்க, எங்களோட வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோட பேசும் கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்தப்படட்டும். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு வசனத்தை கூட இந்த நாளிலே பாருங்க நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை கூட நாம் பார்த்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியின் தலைப்பானது தேவனுக்காய் பக்தி வைராக்கியம். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்காக பக்தி வைராக்கியம், ஜீல் ஃபார் த காட் அப்படின்னு சொல்லுவோம். ஜீல் சோத்திரம், தேவனுக்காக ஒரு வைராக்கியம், தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சோத்திரம், இந்த நாளிலே சோத்திரம் ஒரு வார்த்தை கூட நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, ஒருத்தர் வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நல்ல சத்தமா, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியத்தை பட்சித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சோத்திரம் 17வது வசனத்தை, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். சோத்திரம் என்ன பண்ணதான்? வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை சோத்திரம் எழுதியிருக்கிறதை அவர் என்ன பண்ணாரா? சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க சோத்திரம், இந்த இடத்துல பாருங்க, அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் ஆண்டவரை நெருக்கிறது. அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் ஆண்டவரை நெருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், இன்றைக்கு நம்ம எதுல வைராக்கியமா இருக்கிறோம்? சோத்திரம், எந்த காரியங்களிலே வைராக்கியமா இருக்கிறோம்? சோத்திரம், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பது என்பது பாருங்க, அதோட டெஃபினேஷன் சொல்லுகிறார்கள். தேவனுக்காக வைராக்கியமா இருப்பது என்றால் என்னன்னா, தேவனுக்காக வைராக்கியமா இருப்பது என்பது தேவனை நேசித்து அவருடைய காரியங்களில் முழு இருதயத்தோடும் தீவிர பக்தியோடும் செயல்படுவதை குறிக்கிறது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான பண்பாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை பக்தி வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன்னு சொல்றேன். ஆண்டோட பிள்ளைங்க, நான் வைராக்கியமா இருக்கிறேன், பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பாருங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய தகுதி அப்படின்னா என்ன, டெஃபினேஷன் என்னன்னு சொல்லும் பொழுது, தேவனை நேசித்து அவருடைய காரியங்கள் முழு இருதயத்தோடும் தீவிர பக்தியோடும் செயல்படுவதை தான் என்ன பண்ணலாம்? பக்தி என்ன பண்ணலாம்? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்பதை குறிக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனை நேசிக்கிறோமா? இன்னைக்கு முழு இருதயத்தோடு கூட நேசிக்கிறோமா? தீவிர பக்தியோடு கூட நாம் செயல்படுகிறோமா? இன்றைக்கு அவருடைய சோத்திரம், அவருடைய காரியங்களில் முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட நாம் ஈடுபடுகிறோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. முழு பக்தியோடு கூட முழு இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவரை நேசித்து அவருடைய காரியங்கள் முழு இருதயத்தோடு நம்ம தீவிர பக்தியோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா? செயல்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக இப்படியாக நாம் இருக்க வேண்டும். யாரை அதிகமாக இன்றைக்கு நாம் நேசிக்கிறோம்? எதை அதிகமாக நாம் நேசிக்கிறோம்? யாருடைய காரியங்களிலே முழு இருதயத்தோடு நம்ம தீவிரமாய் செயல்படுகிறோம்? தீவிர பக்தி நமக்கு எங்கே இருக்கிறது? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது
ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. பதில் யார் வச்சிருக்கார்? நமக்கே அந்த பதில் தெரியும். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த பாருங்க, பக்தி பயபக்தியோடு அந்த வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பது என்பது இன்னும் சில வார்த்தைகளை சொல்றாங்க, பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கை குறிக்கிறது. பாவம் மற்றும் உலக பிரகாரமான விஷயங்களில் இருந்து விலகி, எதை விட்டு விலகணுமா? பாவத்தை விட்டு உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து விலகி பரிசுத்தத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். என்ன சொல்றாங்களாம்? பரிசுத்த வாழ்க்கை பக்தி வைராக்கியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பாவம் மற்றும் உலக பிரகாரமான, இன்னைக்கு எவ்வளோ பாவங்கள் நடக்குது, பல பாவங்கள் தேசத்தில் இருக்கிறது. நாம் வாழ்கிற இடத்துல, வசிக்கிற இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே சோத்திருக்கிற பல விதங்களிலே பாவங்கள் இன்றைக்கு என்ன பண்ண இப்படியாக பயங்கரமாக தீவிரித்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்றோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவத்தை விட்டு நீ என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். பரிசுத்தமாய் நீ என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருக்கேற்ற பக்தி வைராக்கியம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ வந்தோம் போனோம் கடமைக்கு, அதற்காக அல்ல. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவத்துக்கு விலக வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களுக்கு விலக வேண்டும். அதெல்லாம் நம்ம இழுத்து போட்டுக்கின்னு உலகப்புறமான காரியங்கள் எல்லாம் நம்ம அதிகமான ஈடுபாடுகளை செலுத்தி நம்முடைய பக்தி வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ற கூட பக்தியை கெடுத்து விடவே கூடாது. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரமாய் வந்து இப்படிப்பட்ட உலக காரியங்கள், உலக பிரகாரமான உலகப்புறமான ஆசைகள், உலகப்புறமான இச்சைகள், உலகப்புறமான பாவங்கள், பணங்கள், பொருளாசை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பக்தி, அந்த வைராக்கியத்தை விட்டு விலகி போகும்படியாய் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமாய் கடைசி நாட்களில் சபைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சோதரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்றது கூடுமான பாருங்க, இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காரியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நன்றாக அறிந்திருப்பார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், பல வருஷமாக ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் சில அற்பமான காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? அவங்க விட்டு விலகி போகிறதும் வஞ்சிக்கப்படுகிறமான ஒரு நிலைமை தான். ஒரு அறியாத மனுஷன் வஞ்சிக்கப்படுகிறது அல்ல, தெரியாத ஆண்டவர் தெரியாதவர்கள் ஏமாந்து போறது அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா. யாருக்காக பக்தியா? தேவனுக்கான பக்தி. சோத்திரம். நான் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் சொல்லி உலகத்தில் மனிதர்களோடு கூட வைராக்கியத்தை காண்பித்து கொண்டு உலகத்தில் மனிதர்களோடு கூட வைராக்கியமாக இருந்து நம்ம ஒண்ணுமில்லாது போறதை விட தேவன் மேல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வீட்டை குறித்து, ஆலயத்தை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். ஆமென். அவருடைய ஆலயத்தின் மேல அவருக்கு ஒரு வாஞ்சை. என் ஆலயத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம், என் ஆலயத்தை கல்லர் கோகை ஆக்கினீர் என்று சொல்லி சாட்டை எடுத்து அங்கே காசுக்காரர்களையும் புறாவிக்கிறவர்களையும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணாராம்? அடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம், வெளியே துரத்தினார் என்று பார்க்கிறோம். ஆலயத்தின் மேல் அந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆலயத்துக்கு பக்தி உள்ளவர்களாய் வருகிறோமா? நேரத்தோடு வருகிறோமா? பக்தி உள்ள வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்கள் பார்க்கிறார்கள், ஊழியர்கள் பார்க்கிறார்களோ, நம்முடைய ஆத்மாவை குறித்து, நம்முடைய ஜீவத்தை குறித்து மற்றவர்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை, எந்த அளவுக்கு தேவனுடைய சபையை நேசிக்கிறோம், ஆலயத்தை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே உலகப்பூர்வமான காரியங்கள், உலகப்பூர்வமான நாட்கள், உலகப்பூர்வமான நேரங்களுக்கு, உலகப்பூர்வமான சொத்து சிற்றின்பங்களுக்கு, உலகப்பூர்வமான விசேஷங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியோடு கூட எந்த அளவுக்கு செயல்படுகிறோம், அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே சோத்துறோம். ஒரு பக்கம் எழுப்புதல், சில இடங்களிலே இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சபைகளுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக இரத்த
சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷினரிமார்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து, டென்மார்க் தேசங்களிலிருந்து, அமெரிக்கா தேசங்களிலிருந்து, ஜெர்மனியில் இருந்து எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த இந்தியா தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் குறிப்பா எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இந்த தமிழ்நாட்டில் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த மாவட்டத்தில் கூட மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஸ்கூல்கள், கல்லூரிகள் மிஷினரிகளால் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் நான் சொல்லுகிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? சோத கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, மிஷினரிகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேர் பக்தி வைராக்கம் இருந்து வாழ்ந்தா எவ்வளோ இழப்புகள் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சோத்திரம் கப்பலில் அவங்க பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவருடைய மனைவி சோத்திரம் வியாதிப்பட்டு என்ன பண்ணாரு? அங்கே கப்பலில் அவர்கள் மரித்து விட்டார்கள். சோத்திரம் 6 மாதம் குறைந்தது டிராவல் பண்ணி தான் அவங்க போக முடியும் அவங்க தேசத்துக்கு, இங்கிலாந்து தேசத்திற்கு. பாருங்க, அந்த போகிற வழியிலே அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். என்ன செய்ய முடியும்? அந்த சடலத்தை அப்படியே தூக்கி சமுத்திரத்தில் இறந்து விட்ட ஆண்டவரே பார்த்து சொல்லி அவர் எங்கப்பட்ட ஊருக்கு போய்விடவில்லை. அவர் தரிசனத்தை பெற்றவராய் இந்தியா தேசத்துக்கு வந்து தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் தியாகமாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், பட்டயத்திற்கு பயப்படலை, அடிக்கு பயப்படலை, உபத்திரத்துக்கு பயப்படலை, எதற்குமே பயப்படலை, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றார். அதனால தான் இன்றைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க சிந்தின ரத்தம், அவர்கள் பட்ட பாடுகள், அவங்க பட்ட வேதனைகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சோத்திரம் அந்த தேசங்களிலே 4000 சபைகளுக்கு மேலே மூடப்பட்டு இருக்கிறார். என்ன இருக்கா? எத்தனை சபை? 4000 சபைகளுக்கு மேலே மூடப்பட்டாச்சு. அதில் ஒரு 3000 சபையை இஸ்லாமியர் சமூகத்தில் வாங்கி என்ன பண்ணாங்க? மசூதிகளை ஆக்கி விட்டார்கள். அநேக சபைகள் பார்களாக மாறிவிட்டது. என்ன மாதிரிச்சு? குடிக்கிற பார்கள். அதான் எவ்வளோ பாருங்களேன், சபை இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில போகுது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தார். அநேக சபைகள் இன்றைக்கு இல்லை. அநேக சபைகள் இன்றைக்கு பார்களாக, அநேக சபைகள் இன்றைக்கு பல காரியங்கள் இடிக்கப்பட்டதுன்னு இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்துக்காய் நம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோம், ஆண்டுடைய ஆலயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துகிறோம், இதை நம்ம யாருக்கும் நம்ம சொல்லணும் இல்லை. ஆண்டவர் நிச்சயம் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அல்லேலூயா. உனக்கு நான் எல்லாம் செஞ்சேனே. வாரத்தில் நம்ம ஒரு நாள் வரோம், 2 மணி நேரம் வரும். அந்த 2 மணி நேரம் கூட முழுமையாக என்ன பண்ணுறது கிடையாது, கொடுக்கறதே கிடையாது. சோத்திரம். ஆனால் வாரம் முழுக்க நம்ம எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ கிருபைகள், ஆசீர்வாதங்கள், தயவு, பணம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆகாரம், ஒவ்வொரு நாள் நமக்கு வேண்டிய வருமானம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் தானே. ஆண்டவர் ஒரு நாள் கூட தவற விடாமல் கொடு. ஆனால் நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் கரெக்டாக நாம் செலுத்தணும். அதை நாம் சற்று யோசித்து பார்த்து, ஆண்டவரே ஒருவேளை நான் இப்படிப்பட்ட காரியத்தை துக்கப்படுத்திருப்பேன், ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, மன்னியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது பாருங்க, நிறைய காரியங்களையும் நம்ம பக்திக்காக ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கி இருக்கணும். அது மாத்திரமல்ல, சோத்திரம், தேவனுடைய வார்த்தை குறித்த பக்தி வைராக்கி நமக்கு இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சாதாரணமாக நம்ம நினைக்கணும். அந்த வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை மேலே பக்தி இருக்கணும், அந்த வைராக்கியம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு மேலே பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் மேலே ஒரு பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? கேள்வி பவுல் கேட்கிறார். என்ன சொல்றாரு? யாக்கோபு கேட்கிறாரு, நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று சொல்லுகிறது வீணா என்று நினைக்கிறீங்களா? சும்மா சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஏதோ கட்டுக்கதை, ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்ல. வார்த்தை குறித்த பக்தி வைராக்கியம், சபையை குறித்த பக்தி வைராக்கியம், ஆவியானவர் குறித்த பக்தி வைராக்கியம், அந்த அபிஷேகம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம், நம்ம கரெக்டா நம்ம
செயல்பட வேண்டும். வைராக்கியம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, பக்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேரை பார்க்குறோம், சோத்துறோம் பாருங்க, எவ்வளோ பக்தி உள்ளவர்களா எவ்வளோ பேர். ஆனால் ஆண்டவர் அவர்களெல்லாம் விட்டு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்க. அப்போ பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது தேவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பல காரியங்களிலே இன்றைக்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்க. சோத்திர நீயா நானா என்று சொல்லி அதில் வைராக்கியம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் அதில் ஒரு வைராக்கியத்தை காண்பிச்சுக்கணும் கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. சில நேரங்கள் மரணத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, செத்தா கூட நான் என்ன பண்ணுறதில்ல, இப்படி வர்றதே கிடையாது. அதில் கூட ஒரு வைராக்கியம், மரணத்தின் போது கூட ஒரு வைராக்கியம் உள்ளலாம். அப்போது இந்த வைராக்கியத்தெல்லாம் விட்டு விட்டு தேவன் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தின் காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், சூழல், இதெல்லாம் பக்தி வைராக்கியமாக இருந்துங்கன்னு அதில் போய் போராடிங்கன்னு அதில் ஒன்றுமில்ல காரியத்தை அதெல்லாம் நம்மளை நடத்தாது, பரலோகம் கொண்டு போகாது. இதெல்லாம் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறத விட தேவன் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது யோபுடைய வைராக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோபு 13:15 வாசிங்க. யோபு 13:15 ஒரு சத்தம் வாசிங்க. யோபுடைய அந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்களேன். வாழ்க்கையில் அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த நிலைமையில் நாம் சொல்ல முடியுமா, அந்த நிலைமையில் நாம் பேச முடியும். வாழ்க்கை வாசிங்க. அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை ஆண்டவர் கொன்று கூட போட்டேன், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன ஒன்றாலும் சொல்லுங்கள், என்னை திட்டுங்க, என்னை என்ன பண்ண சபிங்க, என் மேலே துப்புங்க, என்னை ஏளனமாக பாருங்கள், என்னை என்ன ஒன்றாலும் பண்ணி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை கொன்னே போட்டால் கூட பரவாயில்ல, நான் அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை கொன்றே போட்டால் கூட நான் கர்த்தர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருப்பேன். இந்த மாதிரி வார்த்தை எப்போ நம்ம சொல்ல முடியும்? வார்த்தை நான் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா? எவ்வளோ இழப்பு தெரியுமா யோபுக்கு? எல்லாமே இழந்துட்டாங்க, ஒன்று கூட கிடையாது. சோத்திரம். கட்டின மனைவினால் அவன் என்ன பண்ணுறான், சோத்திரம் ஏமாற்றப்படனா, அவள் என்ன பண்ணுறான், செத்து போயா தான் உண்மை. இன்னும் எதுக்கு இந்த உசுரை பூச்சினுக்கிற, சாவுடான்னு சொல்லிட்டு போயினே அந்த மாதிரி நிலைமை. அப்போது அங்கிருந்தும் அவனுக்கு ஆறுதல் இல்லை. பிள்ளைகள் ஆறுதலாக இருப்பார்கள், ஆனால் 10 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். வேலைக்காரிகள் எவனா ஆறுதலாக இருப்பானா, அவர்களும் இறந்து விட்டார்கள். சரி, மிருக ஜீவன்கள் இருக்குது, அதை பார்த்துக்கனே காலத்தை ஓட்டிலானாலாம், அதையும் மறித்து விட்டார்கள். நண்பர்கள் இருக்கிறாங்க, பரவாயில்ல நம்ம கூட இருந்து அவன் தோல் கொடுத்த இன்னைக்கு நமக்கு உதவி இருப்பானா, அவர்களும் இல்லாமல் அவனை என்ன பண்ணார்களாம், ஒடுக்கினார்கள், அவனை திட்டினார்கள், அவர்களும் போயினா விட்டார்கள். அந்த நிலைமையில இருந்த ஒருவேளை சரீரம் ஓகே எல்லாமே போயிட்டாங்களா, நமக்கு நல்ல பலனுக்குதுராஸ், நல்ல வலிமை இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, போய் வேலை செஞ்சாச்சும் பழிச்சிக்கலாம்னா அந்த பலவீனத்திலும் கூட அவன் இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த யோபு சொல்கிறார், கர்த்தர் என்னை கொன்னே கூட போட்டேன், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் அவர் மேல் தான் நம்பிக்கை இருப்பேன். அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம். இன்றைக்கி சில நேரம் நம்ம சூழ்நிலை வருது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, வேலையில் ஒரு நெருக்கம் வருது, குடும்பத்தில் பல நெருக்கங்கள் வருது, சில நேரத்தில் சோர்ந்து போயிடும். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், சோத்திரம், அவர் என்ன ஒன்றாலும் பண்ணட்டும், அதை பற்றி எனக்கு கிடையாது, நானாக என் நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கும், அவர் மேலே தான் இருக்கும். அதான் வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம். இன்றைக்கு நாம் நம்முடைய நம்பிக்கை சோத்திரம், எது வேணாலும் நமக்கு எதிராக வரட்டும், யாருன்னா நமக்கு எதிராக என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் கர்த்தர் நம்மளை அழைத்தார், கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், கர்த்தர் அந்த கனமான ஊழியத்தில் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று சபையை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஆத்மலை கூட. அதில் நம்ம என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, தேவன் என்னை நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் போவோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோபுவின் பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, சோத்திரம், அநேக பரிசுத்தவான்களுடைய வைராக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரணம். வைராக்கியம், ஆண்டவருக்காக எதையாவது பண்ணணும். சோத்திரம். தாமஸ் ராக்லாண்ட் என்கிற ஒரு மிஷினரி ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து திருநெல்வேலி, வட திருநெல்வேலி பகுதியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணார், சோத்திரம், மிஷினரியாக அவர் வந்தவர். மிஷினரியாக வட திருநெல்வேலி பகுதியிலே மிஷினரியாக வந்தவர். அவருடைய சிறு வயதிலே அவங்களுடைய என்ன சபையிலே அவருடைய தேசத்தில் காணிக்கை போடும் பொழுது, காணிக்கை எல்லாரும் போய் போடும்போது பார்க்குற ஒன்றும் தெரியல என்ன சொல்லுப்போம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த அது எப்படின்னு பாருங்களேன், அவரே போய் காணிக்கை பெட்டி மேலே என்ன பண்ணிட்டாரா, உட்காந்துட்டான். அவரே போய் காணிக்கை பெட்டில் உட்காந்து என்னன்னா, என்னையே நான் என்ன பண்ணுறேன்,
காணிக்கையா என்னையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த பக்தி, என்னையே கொடுத்துட்றேன் உண்மையாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் CMS என்கிற சர்ச் மிஷனரி சொசைட்டி ஜவாது மல்ல கூட இருக்கும், NMS இருக்குது, அதே போல் CM, இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டியில் அவர் சேர்ந்து பல ஆண்டுகளாக ஊழியம் செய்து 43வது வயதில் அவர் மரித்து போனார். எத்தனை வயசில்? 43 வயசில் 30வது வயதில் அவர் வந்தார். ஏறக்குறைய ஒரு சோத்திரம் பாருங்கள் 13 வருஷம்னா தான். ஆனால் எத்தனையோ காரியங்களை அவர் இந்த பண்ண செய்து அவர் மூலமாக அநேக ஊழியங்களை தேவன் தமிழ்நாட்டில் செய்து வந்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கை இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி எவ்வளோ அவர் ஒரு மிஷினரி மாத்திரம் நான் சொல்லலை, நிறைய மிஷினரிமார்கள் தேவனுக்காக இந்த பகுதியில் வந்து, இந்த தேசத்தில் வந்து, நம்ம இந்த மாநிலத்தில் வந்து, இந்த பட்டணங்களில் வந்து பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்வோ சாவோ கர்த்தருக்காக இறங்கினார்கள். எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் கர்த்தருக்காக இறங்கினார்கள். சோத்திரம் பல தியாகங்களை செய்தாருங்க. அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ காரியங்கள். சோத்திரம் டோனாவூர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. டோனாவூர் அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த ஸ்கூல் இருக்கிறது. சோத்திரம் டோனாவூர் பகுதியில் ஒரு மிஷினரியால், ஒரு பெண்மணினாலே சோத்திரம் அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. தன்னுடைய வாலிப வயதில் பணக்கார வீட்டில் பிறந்தாங்களாம். அவங்க தேசத்தில் பயங்கரமான செல்வாக்கு. அந்த காலத்திலே அவர்கள் காரில் போவார்களாம். அப்படிப்பட்ட செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருந்தார்களாம். பாருங்க, அவங்க ஒரு தரிசனத்தை பார்த்தாங்களா. அவங்களுடைய கனவை ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது எல்லாரும் இந்தியா தேசத்தில் எல்லாரும் போயினே இருக்கிறாங்களாம். ஒரு பெரிய பள்ளம் இருக்குதா, நரகம் இருக்குதான், கீழே விழுந்துக்கினே இருக்கிறாங்களாம். இவங்க பார்க்குறாங்களா, என்ன ஆண்டவர் கீழே விழுறாங்களா. இன்னொரு பெண்மணி 2 குழந்தைய கை குழந்தைய பிடித்து கொண்டு நேரம் அந்த நரகத்துக்கு நேராக போய்க்கணும். ஆண்டவரே இது என்ன ஆண்டவர் சொல்லும்போது தான் அப்போ ஆண்டவர் பேசினாரா, நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாயா, உன்னை நான் இந்தியா தேசத்துக்கு அனுப்புவேன், நீ போகிறாய் என்று கேட்கும்பொழுது தான் அவர் கண்ணீரோட வாலிப வயதில் சோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எமி கார்மேக்கல் சோத்திரம் அந்த பெண்மணி அவர் வந்து நான் போகிற ஆண்டவரே என்று சொல்லி எங்கேயோ ஒரு இந்தியா தேசத்தில், எங்கேயோ ஒரு கடைசியில் இருக்கிற தமிழ்நாட்டில், எங்கேயோ இருக்கிற ஒரு மூலை முடுக்கில் வந்து டோனாவூர் அந்த இடத்துல வந்து அவள் செய்த ஊழியங்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணமே திருமணமே செய்துக்கவில்லை, திருமணமே அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். டோனாவூர் ஸ்கூல் இன்னைக்கு இருக்கிற நிறைய மிஷினரிமார்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய மிஷினரிமார்கள் தேசம் முழுவதும் போய்க்கிறாங்க. இந்தியாவுக்கு வட மாநிலம் போய்க்கிறாங்க. அவங்களுடைய அநேக பிள்ளைகள் எல்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. டோனா மிஷினரிகளுக்காகவே துவக்கப்பட்டது, அவங்க பிள்ளைகள் படிப்பதற்காகவே தொடங்கப்பட்ட நிறைய நல்ல அப்படி ஏராளமான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த தியாகம்லாம் எதற்காக? கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் என்ற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இதே வேலூர் பகுதியில் இருக்கிற ஐடா ஸ்கூடர் ஒரு பெண்மணி சோத்ரு, அவர்கள் வந்து இந்த சின்ன ஒரு இதில் ஆரம்பித்தவங்க தான் CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தது தான் இன்னைக்கு உலக தேசத்துக்கே CMC தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலிருந்து கூட வந்து அந்த மருத்துவமனை இன்றைக்கு பார்த்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு கிறிஸ்தவ மிஷினரி தன் வாழ்க்கை சோத்திரம் எப்படியாவது தகப்பன் மருத்துவராக இருந்தார். அந்த நாட்களிலே பெண்களுக்கு ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. இவ கண் எதிரிலே பாருங்க, இவ போய் அவங்க தகப்ப பிரசவம் பார்க்கலான்னு போனாரா, பிரசவம்லாம் பார்க்கக்கூடாது, இது பண்ணணும், செத்தே போயிட. மறுநாள் காலப்பட்டா அந்த மகள் செத்து போயிருக்கலாம். இவரு வேதனை இவளுக்கு. இவள் போய் பார்க்கலாம் பாருங்க, விடவே இல்லை அந்த சமுதாயம். அப்போதான் அவர் தீர்மானம் பண்ணாரா, நான் போய் என் தேசத்திற்கு போய் நான் என்ன பண்ணுவேன், படித்து ஆளாகி ஒரு மருத்துவராக வந்து மீண்டும் இதே இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன் சொல்லி போனார். படித்தார்கள், மருத்துவம் முடித்தார்கள். தன் தகப்பன் செய்த இடத்திலே வந்து அந்த ஊழியத்தையும் ஆரம்பித்தார்கள். ஒரு இது காரியத்தை என்ன பண்ணாங்க, மருத்துவராக பணியாற்றினார். இன்றைக்கு அந்த வேலூரில் இருக்கிற பெரிய அந்த CMC தெரியாத யாரும் இல்லை. ஏன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற டேனிஷ் ஸ்கூலாக இருக்கட்டும், டென்மார்க் தேசத்தில் இருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த இடத்திலே அவர்கள் உழைத்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கல்விக்கூடங்களை கட்டினார்கள், நிறுவினார்கள். சாரோன் பகுதியிலே, திருக்கோரு, சீலோவாம், இப்படி பல இடங்கள் நம்ம சொல்லலாம். கல்வாரி மலையிலே சோத்திரம், கள்ளக்குறிச்சியிலே பல இடங்களிலே சோத்திரம் ஸ்கூல்கள் காலேஜில் கட்டி. ஏன் தெரியுமா? ஒரு ஆண்டவர் மேலே இருந்த ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. எப்படியாவது இந்த தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தினால எல்லாமே அவங்க இழந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வில்லியம் கேரி வந்தார், சீகன் பால்க்கு வந்தார். வில்லியம் கேரி வந்து தான் கல்கட்டாவில் வந்து சோத்திரம் அந்த இடத்துல என்ன பண்ணுறார்,
ஷராம்பூர் என்கிற இடத்துல வந்துதான் ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பல்கலைக்கழகம் ஷராம்பூர் யூனிவர்சிட்டி. சாதாரணமான பைபிள் காலேஜ் அல்லது இந்தியா முழுக்கும் இருக்க நம்பர் 1 அஃபிலியேட்டட் பைபிள் காலேஜ். அதில் படித்து முடித்து வந்தாங்கன்னா பயங்கரமான நாட்களாக இருப்பார்கள். அந்த பெரிய கல்லூரி நிறுவனத்தை உருவாக்கியிருக்கார் சீகன் பால். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற பைபிள் தமிழ் வேதாமத்தில் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம். இதை அவர் தமிழில் என்ன பண்ணார், மண்ணில் எழுதி 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 அவர் என்ன தமிழை கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு வேதம் நம் கையில் சுமந்து படிக்கிறோம். நம்ம தாய்மொழியில் படிக்கிறோம்னா அந்த ஒரு மிஷினரி காரணமாக இருக்கா. எவ்வளோ பேர் நான் சொல்லினே இருக்கலாம் பாருங்க. கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் இந்த தேசத்தில் விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மிஷனரி குறித்து ஒருத்தங்க சொன்னாங்க, இந்தியா தேசத்தில் வந்து ஒரு பகுதியில் பாருங்கள், அவர் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணே இருப்பாரா. சோத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு சோத்திரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரா. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் சொல்லி அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ண காலே பெண்டாக இருக்குமா. இந்த காலை ஒட்டகம் காலை போல் இருக்குமா பெண்டா. அந்த அளவுக்கு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாரா. கடைசியாக அவர் இறந்து போனார். இறந்து போன பிறகு அவர் என்ன பண்ணார், அவர் சரீரத்தை ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது இதயம் இருக்க வேண்டிய இதயம் வந்து நவுந்து இருந்துச்சான். எப்படி இருந்துச்சா, இதயமே இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் கொஞ்சம் நவந்து, அந்த அளவுக்கு பாரத்தோடு ஐந்து ஜபம் பண்ண இருப்பார். இதயமே நவந்து போகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரா, ஜபம் பண்ணி இந்த இந்தியா தேசத்திற்காக ஆண்டவர் ஏதாவது செய்யுங்க, ஒரு வைராக்கியமாக ஜபம் பண்ண. அல்லேலூயா. ஆக இவ்வளோ மிஷினரிமார்கள்லாம் கர்த்தர் நம் தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஏன் அனுப்பியிருக்கிறாருன்னா, அவர்கள் எப்படி தியாகமாய் வைராக்கியமாய் கர்த்தருக்காக எதையோ ஒன்று செய்தால், அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக எதையாவது நாம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியம். மனுஷனுக்காக இவன் என்ன புகழ்வான், அவன் எனக்கு எதனா கொடுப்பான், இவனை வாழ்க்கைன்னு சொன்னான், இவனுக்கு இதை பண்ணால் எனக்கு எதாவது செய்வான், இதெல்லாம் வேணாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நாம் இருப்போம். தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம், நடத்துகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவருக்காக யோபுவின் வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவங்க பாருங்க, நம்முடைய வைராக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது. ஒரு சில காரியங்களை சோத்திரம் நாம் நம் வாழ்க்கையில் எதிலெல்லாம் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். 2-3 காரியத்தை வேகமாக நான் சொல்கிறேன். எதிலெல்லாம் நம்முடைய பக்தியை நம்ம ஆண்டவருக்கு காண்பிக்க முடியும். முதலாவது, சாத்தானுக்கு வணங்காமல் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கணும். முதல்ல என்ன, சாத்தானுக்கு தலை வணங்கக்கூடாது. சாத்தான் என்று சொல்லும் பொழுது உலக மனிதர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, பணம் படைத்தவர்கள், மேன்மை அப்பா அவங்க பயங்கரமான ஆள், இருக்கிறது ரொம்ப பணக்காரங்க, ஐஸ்வர்யம், இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டலாம் அப்படின்னு இல்லை. சாத்தானுக்கு தலை வணங்காமல் கர்த்தர் ஒருவருக்கே நாம் என்ன பண்ணணும், தலை வணங்க வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க போகிறதுனால எனக்கு கொடுக்குறாங்க, அதனால இவங்களை தூக்கி தலையில் வச்சுக்கலாம், அவன்கிட்ட போனால் ஒன்றுமே கிடையாது, அதனால் ஒன்று அற்பமாக என்னலாம், இப்படிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தர் தான் முதல் ப்ரையாரிட்டி. முதல் ஹானர், கனம் எல்லாமே யாருக்கு தான், கர்த்தர் தான். அவருக்கு தான் நம்ம தலை வணங்கணும். சாத்தானுடைய காரியங்களுக்கு தலை வணங்காமல் வைராக்கியமாக நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் சோதரம், அந்த இடத்துல மொர்தகாய் என்கிற மனிதன் இருந்தான். யார் இருந்தார், மொர்தகாய் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அங்கே ஒரு வில்லனும் இருந்தான், எதிரி இருந்தான். அவன் பேர் என்ன, ஆமான். அந்த ஆமானை குறித்து நம்ம பார்க்க முடியும். சோதரம் எப்படியாவது இந்த மொர்தகாயை மாட்டிவிட வேண்டும், எப்படியாவது இந்த மொர்தகாயை ஒன்றும் இல்லாத ஆக்கணும், ஒழிச்சு விடணும் அப்படின்னு நினைத்து எவ்வளோ காரியத்தில் இந்த ஆமான் வந்து குடைச்சல் கொடுத்துனே தான் இருந்தான். ஆனால் இந்த மொர்தகாய் அந்த ஆமானுக்கு எந்த விதத்திலும் தலை வணங்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த ராஜாவுடைய பேர் வந்து அகாஸ்வேரு ராஜா. அவருடைய காலத்தில் தான் எஸ்தர் ராணி இருந்தார். எஸ்தர் ராணியாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, நியமிக்கப்பட்டவளாக இருந்தார். அப்போ இந்த எஸ்தருக்கு தான் யார் இருந்தார்னா இந்த மொர்தகாய். இந்த மொர்தகாய் யாருன்னா சோத்ராவுடைய சித்தப்பா முறை. எஸ்தருக்கு சிறிய தகப்பனார் என்கிற ஒரு முறையில் இருந்தால், அவர் தான் வளர்த்தார். அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த மொர்தகாய் தான் எஸ்தரை என்ன பண்ணுறாரு, வளர்த்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது இந்த எஸ்தர் என்ன பண்றாராம், ஆண்டவர் வஸ்திக்கு பதிலாக ராஜாத்தியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அப்ப இந்த மொர்தகாய் எவ்வளோ காரியத்தில் வழி நடத்திருப்பார். உபவாசத்தை குறித்து, ஜபத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த மொர்தகாய் இப்போ என்ன பண்ண, அந்த அரண்மனை வாசல்ல தான் இருப்பார். இவர் யாருன்னா எஸ்தருக்கு உதவியாளர், யூதனானவராக இருந்தார், பாதுகாவலராக இருந்தார். பின்னர் ராஜாவின் முக்கிய நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக மாறினார். யூதர்களை ஆமானின் சதியிலிருந்து
காப்பாற்றியவர், தைரியமானவர், விசுவாசத்தில் உறுதியுள்ளவர், இரக்கமுள்ளவர். நிறைய சொல்லினே போலாம். இது யாரு? இரக்கமுள்ளவர், விடுவிக்கிறவர், விசுவாசத்தில் உறுதியுள்ளவர், ஆமானின் கையிலிருந்து யூதர்களை காப்பாற்றினவர், தைரியமானவர், அது மாத்திரமல்ல பாதுகாவலர், ராஜாவின் முக்கிய நம்பிக்கைக்குரிய அதிகாரியில் யாரும் ஒருத்தராக இருந்தாரா? இவர பின்னாட்களில் மொர்தகாயும் ஒருவராய் மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மொர்தகாவுடைய வைராக்கியம் பாருங்களா, எப்படி ஆகுது? என் யூத ஜனங்களை அடிமையிலிருந்து நான் கொண்டு வரணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது நான் கொண்டு வரணும். ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். என் ஜனங்க அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் வந்துட்டேன். எஸ்தர் வந்துட்டாப்புல, நாங்கள் ஏதோ வந்து அரண்மனையில் உட்காந்துட்டோம், 3 வேளை சோறு கட்சா போதும், இனிமேல் கவலை கிடையாது, நம்ம வெல் செட்டில் ஆகிட்டோம், இதை பற்றியும் கவலை இல்லை, நினைக்கல. 127 நாடுகளில் இருக்கிற என் ஜனம், என் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த எல்லா யூத குலமும் எங்கே வரணும்? விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஆண்டவர் மேல ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் மாத்திரம் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படுவது முக்கியம் அல்ல. நாம் மாத்திரம் நம்முடைய ஊரில், நம்முடைய பட்டணத்தில், தெருவில், கிராமத்தில் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மொர்தகாயை போல நாமளும் கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஜனங்களை விடுவித்து தாரும் ஆண்டவர். அல்லேலூயா. 127 நாடுகள் இருந்தாங்க. நேரம் இல்லை, 4ஆம் வசனத்தில், எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:14 வசனம் சீக்கிரமாய் நல்ல கவனிங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் என்ன பண்ண அழிவீர்கள். அல்லேலூயா. மொர்தகமா சொல்றாரு. யார் சொல்றாரு? எஸ்தரை பார்த்து சொல்றாரு, எப்பா உன்னை நான் வளர்த்தேன், இது பண்ண போன வந்த, ஓகே, நீலாம் எப்படி கஷ்டப்பட்ட போன, நீயும் ஒரு நாள் அடிமையாக தானே இருந்த, எவ்வளோ வேதனை தானே இருந்த, இன்னைக்கு வந்து ராஜ ஸ்திரீயாக, ராணியாக வந்து நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிற, அதனால உனக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, ஆகாரம் இருக்குது, நல்ல வஸ்திரம் இருக்குது, பாதுகாப்பு, துணி இருக்குது, நல்ல மேன்மை இருக்குது, எல்லா கிரீடம் இருக்குது, நம்மளை அசைக்க ஆளே கிடையாதுரா அப்படின்னு நீ நினைச்சுக்கின்னு நீ சும்மா இருந்தனா, அதாவது வார்த்தை சொல்கிறது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் வேறு வழியா எழும்பும். என்ன சொல்றாரு? எப்படி வஸ்தியை தள்ளி உன்னை உட்கார வச்ச ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சோ, உன்னை தள்ளி வேற யாராவது உட்கார வைக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். நீ இந்த காலத்தில் எப்படி இருக்கக்கூடாது? மௌனமா இருக்கும். உனக்கு ஒரு மேன்மை கிடைச்சிரு, உனக்கு ஒரு அதிகாரம் கையில் இருக்குது, இதை வச்சு பயன்படுத்தி எப்படியாவது நம்முடைய இனத்தை என்ன பண்ணு? காப்பாற்றுக்கொள், மீட்டெடு. அந்த வைராக்கியம் இருக்கணும் சொல்கிறார். அப்போ தான் எஸ்தர் என்ன பண்ணுறாரு? அதன் பிறகு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தோதிமார்களோட நானும் 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், தைரியமாக நான் போகிறேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் போய் ராஜா முன்னாடி போய் நான் நிற்கிறேன், ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண சொல்கிறார். ஜெபம் நடக்குது, பெரிய அற்புதத்தை விடுதலையும் கர்த்தர் செய்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் எப்படி முடிஞ்சா? மாறுதலாக முடியுங்க. எப்போ தெரியுமா? ஜெபம் பண்ணும் பொழுது முடியும். ஆமென். சோத்திரம். இங்கே இவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம், மொர்தகாய்க்குள்ள ஒரு வைராக்கியம். ஆமானுக்கு எந்த விதத்தில் தலை பணியவே இல்லைங்க. என்ன ஒன்னால சொல்கிறான், அந்த ஆமான் பார்த்துக்கிறேங்கிறான், அதை வாசலில் உட்காந்துக்கிறான், வந்தாண்டா கெடுக்கிறான், இவன் தான் என்னவோ பண்ணுகிறான், இவனை விடக்கூடாறான், என்னவோ பண்ணி பார்க்குறான், அவனுக்கெல்லாம் தலை வணங்கவே இல்லை. ஆமேன்னு சொல்ல. ஏன்னா கர்த்தர் என்னை அழைத்தவர். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் ஏதாவது போயா என்னை கொண்டா கூட எனக்கு. ஆமான் வந்து பாருங்க, தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருந்தானா. யாருக்காக தெரியுமா? அந்த மொர்தகாய் தான் செஞ்சு வச்சிருந்தானா. அவன் வீட்டாண்ட தூக்கு மரம். என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தானே இந்த தூக்கு, என்னைக்கா இருந்தாலும் உன்னை சாகடிக்க விட மாட்டேனா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த தூக்கு மரத்தை ஆமான் செய்தானோ அதே தூக்கு மரத்திலே ஆமானை ராஜா தூக்கி போட்டான், அவன் செத்து போனான். அல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துல இவன் வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சான், அதே இடத்துக்கு கர்த்தர் மொர்தகாயை கொண்டு வந்து மேன்மை படுத்தி அவனுக்கு சகல நன்மைகளையும் கர்த்தர் செய்ய வைத்தார். அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இப்படிப்பட்ட உயர்வுகளை கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். நமக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வுகளை தேவன் கொடுப்பார். இரண்டாவதாக, பயத்திற்கு வணங்காமல் பக்தி வைராக்கியமாக இருக்கணும். பயத்தை கண்டு பயப்படாத, அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. பயத்துக்கு நம்ம வணங்காமல், அதுக்கு நம்ம வணங்கி இருந்துன்னு, ஐயோ ஆமாம் நான் பயப்படுறேன், ஐயோ எனக்கு ஒன்றா பண்ண தெரில, இது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லி பயந்தே நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, போயிடக்கூடாது. அதில் ஒரு வைராக்கியமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் வாசிங்க. தெரிந்த ஒரு வார்த்தை தான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரின் காரியத்தை குறித்து
உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்பாயா என்ன சொல்கிறாரு, இந்த காரியத்தை கொடுத்து நான் உனக்கு பதில் கொடுங்க, எனக்கு என்ன தலையேற்று, எனக்கு அவசியமே கிடையாது. எந்த நிலைமையில் தம்மா நிற்கிறான் அவன், ஒட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை தூக்கி எங்கே போட போகிறாங்க, அக்னி ஜுவாலையில் தூக்கி போட போகிறாங்க இவன் 3 பேர். சோத்திரம். ஆனால் அவன் பேசுகிற வார்த்தை பாருங்க, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அவன் இருதயத்தில் அடப்பாயா நான் உள்ளே போனாலும் எனக்கு கவலை கிடையாது, வெளில இருந்தாலும் கவலை கிடையாது. அல்லேலூயா. என் கர்த்தருக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 3 வாலிபர்கள் வைராக்கியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் சோத்திரம். இன்றைக்கி நாம் எதில் வைராக்கியமாக இருக்கிறோம்? உலகத்துக்காக, உலக மனிதனுக்காக, உலக நபர்களுக்காக, உலக பொருளுக்காக, உலகத்துக்காக சோத்திரம். ஐயோ நான் இதில் தான் பயங்கரமாகறேன் வைராக்கியம். இன்றைக்கி எவ்வளோ வாலிப பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் சோத்திரம். இன்றைக்கி எதோ வைராக்கியமாகறாங்க சோத்திரம், ஒன்றுமில்லாத காரியத்துக்கு சோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைங்களே இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தாங்கிறாங்க. ஆண்டோட பிள்ளை ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளே இன்றைக்கி என்னவா தாங்கிறான், உலக காரியங்கள், உலக மனிதர்களை உயர்த்தி போற்றி அவனுக்கு பயங்கர பக்தி வைராக்கியமாகறான். அவனுக்கு என்ன பண்ண, அவனுக்கு விக்கிரகமாக ஆய்த்திடுறாங்க. யார்? ஆண்டவர் அறியாதவங்களை நான் சொல்ல, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற வாலிப பிள்ளைகளே இன்றைக்கி எப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த 3 வாலிபர்கள், தானியேலும் ஒருத்தர் இருந்தார். இந்த 3 பேர் 4 பேரும் பாருங்களேன், நீ என்ன பண்ணாலும், ஏன்னா கடைசி சான்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்காலம் ஊதப்படும், கிண்ணறங்கள் வாசிக்கப்படும், இதாண்டா உனக்கு லாஸ்ட் சான்ஸு. இப்போ நீ இந்த சிலையை நீ வணங்கலைன்னா, நீ என்னை பணிந்து கொள்ளனா, உங்களை தூக்கி கொண்டு போய் அக்னி ஜுவாலையில் போடப்படும். கடைசி கட்டளை. அந்த நிமிஷத்தில் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, உனக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அவன் சொல்கிற அடுத்த வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார். விசுவாசமான வார்த்தை பேசுகிறான். பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது கூட, அந்த கடைசி செகண்டில் கூட அவன் சொல்கிறான், யோ நீ என்ன பண்ணாலும் அவன் வேலை ஆகாது, நீ என்னை சாகச்சாலும் போடு, என்ன ஒன்றாலும் பண்ணு, கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் கொடுங்க. கடைசி நிமிஷம் முடிய போகுது, அவ்வளோதான், வாய்ப்பில் ஐயோ அது மாறாது இல்லை, கடைசி செகண்டில் கூட, ஒரு நொடி பொருளில் கூட ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. அவர் எப்படி செய்வார் நமக்கு தெரியாது, ஆனால் நினச்சிட்டார்னா செய்வார். ஆனால் நாம் என்ன பண்ணணும், என் தேவன் நான் ஆராதிக்கிறவர் வல்லவர், எனக்காக யாவும் செய்வார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் இருக்கணும். விசுவாசத்தில் வைராக்கியம், ஆண்டவர் மேலே வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வைராக்கியம். அவர் என்னை நடத்துவாரியா, என்னை போஷிப்பாரியா, என்னை விடுவிப்பாரியா. இன்னும் அக்கன்னு சொல்லாது எனக்கு கலவு கிடையாது, நீ தூக்கிடும் உள்ள போடு, அதை பற்றி எனக்கு கவலை. விடுவிக்காமற் போனாலும் உன்னை நான் ஆராதிக்க மாட்டேன். அவன் என்ன சொல்கிறாரு, விடுவிச்சாலும் வெளியில் வந்தாலும் உன்னை நான் வணங்க மாட்டேன், செத்தே போனால் கூட அப்பயும் உன்னை வணங்க மாட்டேன். அவனை என்ன பண்ண, உன்னை வணங்க, ஏன்னா என் கர்த்தர் ஒருவரையே நான் ஆராதிப்பேன். அந்த வைராக்கியம். அதான் பயத்தை கண்டு அவன் பயப்படவே பாருங்களேன். பயத்தெல்லாம் பார்த்து அதை போய் வணங்கலாம், ஐயோ சரியா விட்டுரு நான் உன்னை வணங்குறேன்லாம் சொல்லலை. கர்த்தர் ஒருவரையே அவன் ஆராதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீங்கள் ஆண்டவர் மேலே அவன் வைராக்கியம் இருந்ததுனால என்ன நடந்ததுன்னா, 26-27 வசனம் வாசிங்க. 26-27. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. அக்கினியிலிருந்து வெளில வந்தாங்களாம். எப்படி லாசர் கல்லறையிலேருந்து ஏந்து வந்தாரோ, அப்படியே கட்டப்பட்ட சீலையோடு கூட வந்தாராம் பாருங்க. அப்படியே வந்தாராம். எப்படி நடந்து வந்திருப்பாரு, எப்படி இது தெரில, ஏன்னா ஃபுல்லாக கட்டப்பட்ட சீலை. இங்கே பாரு, அக்கினிலேருந்து வெளில வர்றாரு. அக்கினிலேருந்து எப்படி வெளில வர்றோம்? எந்த ஒரு பொருளை போட்டாலும் அதை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அக்கினிக்கு உண்டு. அல்லேலூயா. நீ எத்தவனா போட்டு வர்றது அப்படியே அழிச்சிடும், அது அக்கினியமாக, அது ஒன்றுமில்லாத ஆக்கிடும். இந்த 3 வாலிபர்கள் தூக்கி போடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படியே எழுந்து வெளியே வந்தார்கள். அடுத்து வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து, இவங்க பார்க்குறாங்கடா, என்னடா இது, தேசாதிபதி, அதிகாரிகள், மந்திரிமார்கள், ராஜாவுடைய எல்லா மந்திரிமார்களும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேலே அக்கினி பலன் செய்யாமல், முதல் காரியம் என்ன அர்த்தமா, அந்த சரீரத்தில் என்ன பலன் செய்யலையா? பலன்னா என்ன? அந்த சரீரத்து மேலே அதிகாரம் இல்லை, அக்கினி வந்து பலன் செய்யலையா? 2வது வாசிங்க. அவருடைய தலைமயிர் கருகவே இல்லை, முடி கருகவே இல்லை. ஆமேன்னு சொல்ல. இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு போட சாப்பிட்ட மாதிரி எரிஞ்சிடுவான் போல இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நடந்து போனாலே கொஞ்ச நேரம் இருந்தாலே எரிஞ்சு கூட முடியாமல் போல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் ஒரு அக்கினிக்குள்ளே, அதுவும் 7 மடங்கு சூடு, சாதாரணமானது கிடையாது, 7 மடங்கு ஹீட் பண்ணுறாங்க. அந்த அக்கினிக்குள்ளே அந்த சரீரம் பேலன்ஸ் செய்யவில்லை. அக்கினி, அந்த அக்கினி முடியக்கூட கருகவில்லை. அடுத்து வாசிங்க.
அக்கினியினுடைய அவருடைய சால்வைகள், மூணாவது அவங்க போட்டிருந்தாங்க பாருங்க சால்வை, அந்த சால்வை கூட சேதப்படலை. நாலாவது அக்கினியுடைய ஸ்மெல்லு கூட அவங்க மேலே வரலையா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்மெல்லு வரலை. ஒரு வத்தி கீச்சு சும்மா வச்சாலே அந்த இடத்துல என்ன வருது? ஸ்மெல்லு வருது. ஒரு கேஸு கொஞ்சம் பற்ற வச்சு இல்லை கொஞ்சம் நேரம் பற்ற வைக்காத ஒரு செகண்ட் அப்படி விட்டாலும் என்ன ஆகுது? அந்த ரூமே இன்னும் ஸ்மெல்லு வருது, இன்னும் ஸ்மெல்லு வருதுன்றோம். 7 மடங்கு சூடு அக்கினி ஜுவாலைக்குள்ளே உள்ளே தூக்கி போட்டான் பாருங்கள். அக்கினி ஸ்மெல்லு வரலை, வஸ்திரம் எதுவுமே ஆகலை, அவங்க சரீரத்தில் எந்த தீக்காயம் ஒன்று கூட வரலை. சோத்துறோம் பாருங்கள். எதை பற்றி தலை முடி கூட கருகி போகலாம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தவர்களை அக்கினி ஒன்றும் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ பேர் பாடு. அக்கினி பேலன்ஸ் செய்யலைங்க, அக்கினி ஒன்றுமே செய்யலைங்க. அந்த அளவுக்கு தேவ தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தா. ஏன் தெரியுமா? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. நான் செத்தா கூட சாகிறேன், அதை பற்றி கால கிடையாது. நான் ஆண்டவர் மேலே தான் வைராக்கியமாக இருப்பேன். ஆமே சோத்திர. மொர்தெகாய் சொன்னார், என்னை தூக்குமாரம் செஞ்சு வை, எதனா செஞ்சு வைடா, எனக்கு அதை பற்றி கால கிடையாது. எப்படியாவது என் ஆண்டவருக்காக என் ஜனங்களை நான் என்ன பண்ணணும்? விட்டு வைக்கணும். அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குமானால் நம்மையும் கத்த சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுவார்? பாதுகாப்பா. நாமளாகவே சில பிரச்சனையில் போயிட்டு மாட்டிக்கின்னு, நாமளாவே ஏதாவது வாயை வச்சு மாட்டிக்கின்னு, ஏதாவது செய்யாத ஒன்று மாட்டிக்கின்னு, ஆண்டவர் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு கண்ணு தெரியலையா, இதை பண்ணலையா, என்ன பண்ணுங்க ஆண்டவர், ஏன் ஆண்டவரை நம்பணும்னு சொல்லி ஆண்டவர் குறை சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமோ இல்லை. ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து சோத்திரம் ரொம்ப நாளாக சர்ச்சைக்கு வராத போயிட்டாங்களா அவங்க விசுவாசி. என்னடா வரலன்னு போட்டால், நான் என் ஆண்டவர் வந்து நம்பினேன், ஆனால் கடனே அடிக்கலை, என் கடனே என்ன பண்ணல, நானும் சர்ச்சுக்கு வந்துதான் இருக்கிறேன், என் கடனை அவர் அடிக்கலை. சரி கடனை வாங்க சொல்ல, நான் தான் போய் வாங்கின கடன் சொன்னாங்கன்னா, ஏன் அவர் கடனை அடிக்கலை, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. என்ன சொல்கிறேன்? நான் வாங்கின கடன் ஏன் இதுக்காக வாங்கினது, நான் கடன் வாங்கும்போது தத்திருக்க வேண்டியது தானே அவரு, நான் ஏன் கடன் வாங்கின விட்டார், இனி கடன் அடி, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. அல்லேலூயா. நம்மளா போயிட்டு ஏதாவது பிரச்சனை சிக்கிக்கணும் மாட்டிக்கினேன் சொத்துறோம். கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் அவங்க நம்பலனே இது பண்ணல கைவிட்டு சொல்கிறத விட, ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிப்பா. சில நேரங்களில் யோபுக்கு அனுமதிச்சா. சில நேரங்களில் பிரச்சனை, இப்போ யாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்துக்கு அனுபவிச்சா, நீ உள்ளத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதுனால சில பிரச்சனைகள் வந்தது, ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா. சில நேரம் நாமளே போய் பிரச்சனை மாட்டிக்கின்னு ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, நான் ஆண்டவருக்காக நான் வேதத்தை சுமக்கிறேன், சபைக்கு போகிறேன், எனக்கு ஏதோ பிரச்சனை வருது, பாடு வருது, அடி வருது, உத வருது, அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, மலை மேலே பிசாசு கொண்டு போயிட்டான் தள்ளுறதுக்கு பார்க்குறான், ஆண்டவர் அந்த இடத்துல மறைந்து போனார். அல்லேலூயா. பாருங்க மறைந்து போனார், எங்கே போனா தெரில, மறந்துட்டார். சில நேரத்தில் பாருங்க ஆண்டவர் காப்பாற்றார். பிதாவாகிய தேவன் குமாரன் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதே போல தான் நீங்களும் நானும் பக்தி வைராக்கியமாக ஆண்டவருக்காக கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், ஏதோ ஒன்று கர்த்தருக்கான வைராக்கியமாக என்ன பண்ணணும் இருக்கணும். அந்த காரியத்தை நம்ம செய்தாக்கா நமக்கு வருகிற ஆபத்துகள் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவதாக பாவத்தை பார்த்து சும்மா இல்லாமல் பட்சிக்கிற அக்னியாய் நம்ம மாறணும். பாவத்தை பார்த்து எப்படி இருக்கணுமா? சரி பாவம் தானே பரவாயில்ல நம்மளும் போய் செய்யலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சும்மா இல்லாமல் பாவத்தை பார்க்கும், அதை பட்சிக்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அதை ஒன்றில்லாத ஆக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பக்தி ஆண்டவர் காமினோம். உதாரணமாக 2 மனிதரை நான் சொல்கிறேன். மோசே என்கிற ஒரு மனிதன் பாருங்க, தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் மோசே காணப்பட்டான். மோசே குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதர் யாத்திராகமம் 31 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 31 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 31 19 20. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி கையில் இருந்த பலகைகளை மலையில் அடியிலே எரிந்துவிட்டு உடைத்து போட்டு, நல்ல கவனிங்க, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியினாலே சுட்டரித்து அதை பொடியாக அரித்து தண்ணீர் மேலே தூவி அதை இஸ்ரவேல் மக்களுக்கு குடிக்கும்படி கொடுத்தா. இங்கே என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னா, மோசே மலை மேலே போயிட்டார் 40 நாள்.
போயிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், தனித்தீரு, இரவும் பகலும் உபவாசம் தண்ணீர் குடியாமல் இருந்து மோசே காத்திருக்கிறாரு. 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்குறார், கற்பலைகளை ஆண்டவர் எழுதுறார். அது இதெல்லாம் வாங்கிட்டான். இப்போ வாங்கி கீழே இறங்கி வராரு. கீழே ஒரே இறைச்சல், கீழே ஒரே சண்டை, ஏதோ காரியம் நடக்குது. இவர் மேலேருந்து பார்க்குறாரு, இன்னும் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ சீக்கிரமாக கீழே இறங்கி. இப்போ சொல்கிறார், கீழே இறங்கி வர்றாரு. வந்து பார்த்தா ஜனங்க பொறுக்க முடியல. அது இருக்கும், என்னடா அது மோசே போய் உக்காண்டாரு, மேலே போய் உக்காண்டாரு. ஆரோனை பிடிச்சிட்டாங்க. ஆரோனை பிடிச்சி, எங்களை மோசே போயிட்டாரு, என்ன ஆச்சுன்னு தெரில, வரல, எங்களை இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல எங்களை வெளியே கொண்டு வந்தது, எங்களை நடத்தின்னு வந்தது, இதுவரைக்கும் எங்களை சாப்பாடு கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, பாதுகாப்பு கொடுத்தது, நடத்தி வந்தது எந்த தெய்வம்யா எங்களை காட்டியான்னு சொல்லும் போது தான் இவன் பண்ண டார்ச்சரில், இவங்க பண்ண டார்ச்சரில் இவனால் பண்ண முடியாது. உங்களுடைய எல்லா நகைகளையும் கொண்டு வா, பொண்ணையெல்லாம் கொண்டு வான்னு சொல்லி போட்டு அதை உருக்கி என்ன பண்ணிட்டான், ஒரு கன்றுக்குட்டியை செய்துட்டான். தானே உன்னை நினச்சி போயா, அவன் பண்ண டார்ச்சரில் என்ன பண்ணிட்டான், செய்து கொடுத்தான். ஜனங்கள் வணங்க ஆரம்பித்தோம். ஏன்னா எகிப்தில் சிலை வழிபாடு இப்படிப்பட்ட காரியங்களும் அவங்க பார்த்தவங்க, வணங்கினவங்க, இதெல்லாம் பார்த்து, ஓ இதுதான் நம்மளை வணங்க, இதுதான் நம்மளை நடத்திச்சான்னு சொல்லி நடத்தப்பட்ட தேவனை, நடத்தி வந்த தேவனை மறந்து விட்டார்கள். மோசே வருவதற்கு முன்பாக ஜனங்களை என்ன பண்ணார்கள், இவர்கள் விக்கிரகத்தை ஆராதனை செய்தவர்களாக, அதை வழிபடுகிறவர்களாக, அதுக்கு பலி கொடுக்கிறவங்களாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. மோசே வந்து பார்க்கிறாரு. ஜனங்க இதில் பார்த்தவொன்னு கோபம் உண்டவனாய், வைராக்கியம் உள்ளவனாய், இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என்னடா இது, நம்ம ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு யாரோ ஒரு விக்கிரகத்தை கையினால் உண்டாக்கப்பட்ட இந்த விக்கிரகத்தை சேவிக்கிறார்களே, ஆராதிக்கிறார்களே, பலி செய்கிறார்களே, இவனுக்கு என்னடா சொல்லிட்டு பயங்கர வைராக்கியமாய் கோபம் உண்டவனாக என்ன பண்ணார் தெரியுமா, அந்த விக்கிரகத்தை கொண்டு வர சொல்லி அதை உடைத்து என்ன பண்ணாரா, அதை அக்னியில போட்டு அதை என்ன பண்ணாரா, பொடியாக்கி அதை கரைத்து தண்ணீரில் போட்டு கரைச்சி எல்லாரும் குடினா சொல்லிட்டாரா. என்ன பண்ணாரா, தண்ணீர் குடிக்க கொடுத்தார். அடுத்து வாசிங்க எல்லாம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமந்து வருவதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள். ஆரோனை பாருங்க, அந்த ஜனங்களை கடிந்து கொள்றாரு மோசே, நீ ஏன் இந்த மாதிரி காரியத்தை உடன்பட்ட, ஏன் செய்த என்று சொல்லி கடிந்து கொள்றாரு. சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க 28 வசனம் வாசிங்க, தொடர்ச்சியா நீங்க வாசித்து பாருங்க. வீட்டில் 28 வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். என்ன சொன்னார் தெரியுமா, சோத்திரம். அவர்கள் 27 வசனத்தில் வாசிங்க, 25 வசனத்தில் 25, ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், என்ன சொல்றாரு, மோசே இப்ப நிற்கிறாரு, வைராக்கியமா நிற்கிறாரு, என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் சொல்லிட்டு, அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் வந்தார்கள். லேவி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட லேவி குடும்பத்தார் எல்லாரும் மோசே இடத்துல வந்துட்டாங்க. நாங்க ரெடி, நாங்க கர்த்தருக்காக நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே சொல்ற, கர்த்தருக்காக நிற்கிறவன் யார், வைராக்கியமா இருக்கிறவன், பக்தி உள்ளவர்கள் யார், வா, இந்த பொல்லாங்க நடந்திருக்கிறது, இந்த பாவம் தேசத்துக்குள்ள வந்திருக்கிறது, பாலித்துக்குள்ள வந்திருக்கிறது, அருவருப்பான காரியம் வந்திருக்கிறது, இதை நாம என்ன பண்ண வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவர்கள் யாருன்னு சொன்னார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வந்தார்கள், லேவியின் புத்திரர்கள் யாவும் வந்து நின்றார்கள். வாசிங்க அடுத்து அடுத்த வசனம். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. பட்டயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டார். எல்லாரும் ரெடியாக வச்சுக்க, கத்திய எடுத்துன்னு போ, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போட்டு எவனது எல்லாரும் என்ன பண்ண, ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு என்ன பண்ணார்கள், மரித்து போட்டார்கள். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. மோசேக்குள் ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம், என் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் சொல்ற வைராக்கியம் வந்ததுனால பட்டயத்தை எடுக்க சொல்றான், வெட்டி போடுறான்னு சொன்ன 3000 பேர் அன்றைக்கு மரித்தார்கள் என்று நாம் பார்க்க. பிரியமானவர்களே, மோசையை போல சில காரியம் நம்ம வைராக்கியமாய், சில காரியங்கள் விக்கிரகத்தை தேடி இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை சொல்லும்போது ஒருவேளை நம்ம வெளியில் இருக்கிறவர்கள் மாத்திரம் நான் சொல்லவில்லை, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கூட விக்கிரகங்களுக்கு தேடி போகிறது போல, விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல சில காரியங்களை விக்கிரகங்களாய் மாற்றி விடுகிறார்கள். அல்லேலூயா. சில காரியங்களை மனிதர்களை விக்கிரகங்களாய் மாற்றி விடுகிறார்கள், பொருட்களை விக்கிரகமாக மாற்றி விடுகிறார்கள், பணத்தை விக்கிரகங்களாக மாற்றி விடுகிறார்கள். சில நேரங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படி அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு பத்திரிகை திருநெல்வேலி சைடில் பத்திரிகை திறந்து கொடுத்தாங்க. இவருக்கு நல்லா தெரியுமா, ஏன்னா
அவர் வந்து அந்த டேட்டெல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா எந்தெந்த நாளில் மீட்டிங்லாம் வைக்கலாம், கவர்மெண்ட் லீவ் எப்போ வருது, இது வருது, அதெல்லாம் அவர் சுவிசேஷகர். அப்படி பார்க்கும்போது அவர் தெரிஞ்சு தான் கேட்குறான், கரெக்டாக இந்த நாள் வருது, என்னப்பா இந்த நாளில் வச்சுருக்கிறியே எப்படி சொல்லுவான். இல்லை ஐயா, நான் எதை பண்ணலை, சபையில் இருக்கிற எல்லா கமிட்டியில் இருக்கிறவங்க ஊழியக்காரங்க எல்லாம் தான் சொன்னாங்க இந்த நாளில் வச்சா நல்லா இருக்கும், 100 வயசு வரைக்கும் நீங்கள் பிரியாமல் இருப்பீங்க, இந்த நாள் ரொம்ப திடம் முகூர்த்தம், இந்த நாளில் வைக்கணும், அவங்க தான் சொன்னாங்க. சபைக்குள்ளே இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துடுது. வெளியில் இருக்கிறேன்னு சொல்லவில்லை. இன்றைக்கு பாருங்கள், நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணக்கூடாது, சில காரியங்களை விட்டு விலக வேண்டும். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை எந்த நேரம் எப்போ போயிட்டு நம்ம அப்பா பிதாவின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அது எந்த நேரமானாலும் இருக்கட்டுங்க, அவர் வந்தால் அந்த சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் எல்லாமே தலைகளை மாறும். அப்போ ஆண்டோடைய பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம். சோத்த நீ எந்த நேரத்தில் வச்சாலும் என்ன ஆகுது, வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் அவர் விருப்பப்பட்டால் தான், அவருடைய தயவு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட விக்கிரக காரியங்கள், விக்கிரகளை ஆராதிக்கிறது, விக்கிரக காரியமாக சில காரியங்களை மாற்றி விடுகிறது. அந்த நிலைமையெல்லாம் மாற்ற வேண்டும். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மோசையை போல நாம் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். இன்னொரு மனிதன் இருக்கிறான், பினேகாஸ் என்கிற ஒரு மனிதன், அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. அதே சோத்திரம் யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் என்னாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-3. இஸ்ரவேல் சீத்திமில் தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த ஜனங்க பாருங்க, இன்னொரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்றார், இவங்களோடலாம் கலக்கக்கூடாது, அந்நியர்களோடு கலவக்கூடாது, அவங்களோட சம்பந்தம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய தேவை. ஏன்னா இப்போ நீ போய் ஃப்ரெண்ட்ஷிப் தானே, இப்போ நீ போய் ஃப்ரெண்டு தானே, அவங்க தானே, இவங்க தானே, ரொம்ப நல்லவங்க தானே, அப்படி நீ போயிட்டு நீ சம்பந்தம் கலந்தன அந்நியரோட கூட, ஆண்டவர் அறியாத ஜனங்களோட கூட நீ கை கலந்தன, நாளைக்கு உன்னை அவர்கள் அவருடைய வழிபாடுகளுக்கு உன்னை அழைப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என் ஊரில் இதை வச்சிருக்கிறேன், கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறேன், கோயில் கட்டினேன், சும்மா வந்து நின்று போங்க, அப்படி தான் என்ன பண்ணுவான், நம்மளை அழைப்போம். ஆமீன் சொல்லுங்க. நாளைக்கு அவன் கொடுக்குற பிரசாதம், அவன் கொடுக்குற சாப்பாடு, இதை ஒன்றுமே கிடையாதுங்க, இந்தாங்க. இப்படி அவங்களுடைய பழக்க வழக்கங்களை, அவருடைய வழிபாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணி விடுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னவா இருக்கணும், ஸ்டேடியாக இருக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்க வேண்டாம், பணிந்து கொள்ள வேண்டாம், கர்த்தர் தான், நான் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, இவர்கள் சீத்திமிலே தங்கி இருக்கையிலே இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணி எகிப்திலிருந்து இப்போ போயினே இருக்கிறாங்க கானானுக்கு. தங்கி இருக்கும் பொழுது ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணது. யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டருடைய ஜனங்க, வாலிபர்கள், பெரியவர்கள். இவங்க மோவாபு தேசத்தினுடைய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். விபச்சாரம், வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தங்கள் தேவர்களுக்கு இட்ட, அவங்களுடைய தேவர்களுக்கு இட்ட பலிகள் படைத்தார் பாருங்க, பலிகள், இதையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்களாம், விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்களும் போய் புசித்தார்கள். அல்லேலூயா. நான் வரமாட்டேங்கலாம் சொல்ல, என்ன பண்ணாங்க, போய் பார்க்கலாமே, என்னதான் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுனால புசிக்கவும் ஆரம்பித்தார்கள். ரெண்டாவது என்ன பண்ணாங்களாம், ஜனங்கள் புசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை பணிந்தும் கொண்டார்களாம். அந்த விக்கிரகத்தை இவங்க என்ன பண்ணாங்களா, பணிந்துங்கனாங்கண்ணே, ஐயோ நீ தான் பார்ப்பா, ஓகே அப்படின்றாங்களாம். இதையும் செய்தார்கள். அதனால் ஜனங்களுடைய என்ன பண்ணார்களாம், பற்றி கொண்டார்கள். அதுதான் எனக்கு இனிமேல் தெய்வம், பற்றிக்கினாங்களா, அப்படியே ஒட்டிக்கினாங்களாம். அதை ஒட்டி உங்களால் வெளியில் வர முடியல. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எலியா ஒரு இடத்துல சொல்கிறார்ல, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, யெகோவா தேவனானால் தேவனை பின்பற்றுன்னு சொல்கிறாரு. எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், ஒரு பக்கம் வந்து நில்லியான்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்க பாருங்க, விபச்சாரம் செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். வேசித்தனம் திருமணமாகி சோத்துறோம் மற்றவர்களோடு கூட இருக்கிற அந்த பாவத்தை வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதெல்லாம் செய்யும்போது ஆண்டுடைய மனசு பார்க்குது, ஜனங்கள் மேலே ஆண்டுடைய கோபம் பற்றி இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரத்தில் சோத்திரம் 6 வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரத்தை அழைத்தான். பாருங்க, இவங்களெல்லாம் அழுதுனுகிறாங்க. ஒரு பக்கம் மோசே, ஐயோ ஆண்டவரே கோபம் வந்துச்சு, பற்றி நிறுது ஆண்டவரே, இந்த வாதியை நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்கெல்லாம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுகிறாங்க. அந்த நேரத்தில் கூட ஒருத்தன் என்ன பண்ணுறான், மீதியான ஸ்திரீயை கொண்டு வந்து தன் சகோதரனுடைய இல்லத்துக்கு, வீட்டுக்கு அவன் என்ன பண்ணுறான், விபச்சார வேசித்தனம் பண்ணுவதற்காக அவன் கொண்டு போகிற அந்த பாரியத்தை பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்கம் ஜெபம் நடக்குது,
ஒரு பக்கம் பாவத்துக்கு வழிவாசலை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் திறப்பில் நின்று ஜனங்கள் மன்றாடுகிறார்கள். ஆனால் அதில் நின்று ஜெபிக்க வேண்டியவன் இவன் என்ன பண்ணுறான்? போயிட்டு விபச்சாரத்துக்குள்ளே ஈடுபடுகிறாள். வாசிங்க அடுத்த வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாக எலையாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்தான். எங்கேருந்து? அவன் ஜபத்தில் இருக்கிறான், அவன் உட்காந்து நயந்துனுங்கிறான். மோசையோட கூட, ஆரோனோட கூட, யோசுவோட கூட, தகப்பனோட கூட உட்காந்து அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு வைராக்கம் வருது. இங்கே ஜபம் நடக்குது, இங்கே எது நடக்குது, நீ என்ன பண்ணுற? இந்த மாரி பாவத்தை செய்து கொண்டே இருக்குது. இன்னொன்று இந்த இன்னும் உனக்கு துணிகரமாகிறியே, இன்னும் உனக்கு அந்த மனமாற்றம் வரலையே. இவ்வளோ வாதிகள், ஆண்டவர் வாதை எல்லாம் செத்துனுக்கிறாங்களா, இன்னும் நீ மனம் மாறாத நீ சுற்றினுக்கிறாங்கிறியே, உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லி என்ன பண்ணுறான்? சபை நடுவில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு வைராகம் வந்துச்சு. பினகாஸ் அவன் ஒரு வாலிபன்க, அவன் சாதாரண இல்லை, வாலிபன். ஏன் ஏதாவது சொல்ல? அங்கே ஒரு 3 வாலிபனை பார்த்தோம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. கர்த்தருக்காக வைராக்கம் வேண்டாம். என்ன ஒன்னாலும் நீ மாற்ற பார்ப்பாங்க உலகம். இப்படி வந்துரு, அப்படி வந்துரு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, மாறவே கூடாது. கர்த்தருக்காக வைராக்கம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. வாழ்ந்தான் என் ஆண்டருக்காக தான், செத்தாலும் ஆண்டருக்காக தான். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்னைக்கு நம்ம மாறுறோமோ வாழ்க்கை ஏளனமாய் போய்விடும். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் பேசுகிறாரு? எனக்காகவும் பேசுவார், இருக்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆவியான பேசும் அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம திசை மாற்றுவோமானால் பிழைத்து கொள்வோம், தப்பித்து கொள்வோம். இல்லைன்னா கர்த்தர் கைவிடுவார். அல்லேலூயா. இந்த வாலிபன் பாருங்க, போய் செபிக்கிறான். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் ஜெபிக்க வருகிறார்கள், எத்தனை வாலிபர் சபைக்கு உண்மையாக, எத்தனை வாலிபர் ஒரு பாஸ்டிங் பிரேயர், ஒரு உபவாச ஜெபம், ஒரு மன்றாட்டு ஜெபம். நேற்று கூட ஒரு 12 மணி நேரம் ஜெபம் கல்சபாத்தில் நடந்து, காலைல 6 மணி சாயந்தரம் 6 மணி வேறு. எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தால்? மிஞ்சி போனால் ஒரு 20-30 பேர் நம்ம இருந்திருப்போம். ஐயா சபையில் நடந்து. ஏன்னா இன்னைக்கு ஜெபங்கள் அவசியம், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறது ஆட்கள் இல்லை, உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை, இரவு ஜெபத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட திறப்பில் நின்று ஜெபிக்க 2 மணி நேரம் கூட இன்னைக்கு என்ன இல்லை சபையில் ஆட்கள். குறிப்பாக வாலிபர்கள் நான் சொல்லுகிறேன். பாருங்க, இந்த வாலிபர்கள் தேவனுக்காக என்ன பண்றாங்க பாருங்க. இவன் என்ன பண்ணான்? வைராக்கமா எழுந்தான், ஈட்டி எடுத்தான், அந்த பின்பாக போறான். அவன் எந்த வீட்டில் அவன் வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தானோ 2 பேரையும் என்ன பண்ணான்? குத்தி அங்கேயே சாகடித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் தேசத்திலிருந்து நின்று போனது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்க தேவை. தயவு செய்து ஆண்டவரே துணிகரமான பாவங்களை மன்னியும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காத்தனை செய்யாமல் நாம் எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுனுக்கிறோம், உட்காந்து சுற்றின்னு கிடக்கிறேன். இவங்களை போல உங்கள் விபச்சாரம் வேசித்த நடக்குது. ஒருவேளை நான் வெளியில் சுற்றின்னு ரவுண்ட் அடிச்சுனுங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு வராமல் ஜெபிக்காம ஒரு நாள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது சோத்திரம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்கவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய நீங்க அந்த வசனம் அடுத்த வசனம் வாசிங்க. 9ஆம் வசனத்துல அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். எத்தனை பேர்? 24,000. 24,000 பேர் செத்து போனாங்களாம் ஒரு வாதை. இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் துணிகரங்க அவங்க குடும்பத்தில் ஒரு வாதை அமிச்சு, வீட்டில் ஒரு வாதை அமைச்சு, தெருவில் ஒரு வாதை, இப்படிப்பட்ட காரியத்தை அமைச்சா எத்தனை பேர் செத்து போவார்கள்? ஒருவேளை ஆண்டவர் கிருபையா இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார், கிருபையா இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் நம்முடைய துணிகரமான காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி, ஆண்டவரே உமக்கு நான் பக்தி வைராக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. மோசே பக்தி வைராக்கம் உள்ளவனாக இருந்தார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சோத்திரம் பினேகாஸ் பக்தி வைராக்கமாக இருந்தார். சோத்திரம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சாத்தானுக்கெல்லாம் அடிபணிய பெல்ல எவன் வார்த்தை எந்த அதிகாரி எவனார் அப்போ முதல்ல என் தேவன் தாண்டா எனக்கு முக்கியம், அப்புறம் தான் கடைசி. எத்தனை அரசியல் தலைவர்லாம் வரட்டும் வரட்டும், என் ஆண்டவர் தான் என் முதல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் எழும்புறாங்க வாலிபர்கள்? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம தேசத்தினுடைய நிலைமை பார்க்குறோம், நம்ம மாநிலத்தினுடைய நிலைமை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எத்தனை வாலிபர் கர்த்தருடைய பிள்ளைகள் வாலிபர் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி உலகத்து பின்பாக சோத்துறோம், அரசியல், உலகம், நடிகைகள் பின்பாக நான் வெளியில் இருக்கிறேன்னு சொல்ல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு துணிகரமாய் மந்தாண்டா எனக்கு எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லலூயா. அநேக சபைகள் கூட இன்னைக்கு அப்படிதான் துணிகரமாய் போய்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு வருகிற ஆபத்துகள், பிரச்சனைகள், சபைக்கு வருகிற பாடுகள், அன்றைக்கு நம்ம என்னதான் கோப்பாடு போட்டு அழுதாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா வாலிபர்கள் முதல்ல கர்த்தர் தான்.
அப்புறம்தான் எல்லாமே. முதல்ல ஆண்டவர் தான், அப்புறம் தான் என் உலகம். எவனாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கடவுள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருக்காக வைராக்கியம் நில்லுங்க. செத்தாலும் அவருக்கு தான் சாவேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரை மாற்ற நான் விட மாட்டேன். சபையை நான் விட மாட்டேன். அவருடைய சமூகத்தை நான் இழந்துட மாட்டேன். ஒரு சிம்சோன் வாலிப வயதில் ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்தார், அபிஷேகம் கொடுத்தார், பராக்கிரமசாலியாக இருந்தான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் கையில் அடித்து சாவடிச்சவங்க. அவன் சாதாரணமானவன் அல்ல. அபிஷேகம் அவனுக்கு இருந்தது. நசரேன் விரதம் அபிஷேகத்தில் இருந்தான் சிம்சோன் வாலிப வயதில். அவனும் பரஸ்தின் பின்பாக தான் ஓடிக்கொண்டுதான். தெலிலால் என்கிற பரஸ்திரின் பின்பாக ஓடி. எத்தனை பேர் அப்பா அம்மா கண்டிச்சாங்க, வேணாம், இது நமக்கு தகுதி இல்லப்பா, இது வேணாம், இதை விட்டுடு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கையில் ஆண்டவர் எவ்வளோ விடுதலை கொடுத்திருக்கிறாரு ஜனங்களுக்கு. இந்த பாவத்தை செய்யாதே சொல்லும் போதெல்லாம், ஆயா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குது, தன் இஷ்டத்தின்படி ஓடினான். முடிவில் தெலிலாளுடைய மடியிலே தான் படுத்து கொண்டிருந்தான். கடைசியாக அவனுடைய தலையின் முடி சிரைக்கப்பட்ட போதுதான் அவன் நினைச்சான், கத்திருக்கிறார் அதோ இப்போ கயிற்றுறம்பார், இப்போ உடைக்கிறம்பார் சங்கிலி என்றான். ஒன்று வேலைக்காக கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் உள்ளே வந்தது நமக்கு தெரியும், பரிசுத்தவான் உள்ளே இருக்கிறார் சொல்கிறோம். ஆனால் சில பேருக்கு எப்போ வெளில போனார்னு நமக்கு தெரிய மாட்டேது. அல்லேலூயா. எப்பயோ போயிட்டு இருப்பார் ஆண்டவர். நம்ம நடக்கைகள் செயலை பார்த்து எப்பயோ போயிட்டு இருப்பார். நாம தெரியாத கர்த்தர் என் கூட தாங்கிறார் நம்மளும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஆண்டவர் எப்பயோ ஒன்று விட்டு நான் வந்துட்டேன் ஆண்டவர். சிம்சோன் ஆனாலும் கடைசி நேரத்தில் அவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவன் மனம் வருந்தி, ஆண்டவரை இந்த ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலன் கொடுங்க. கண்கள் பிடுங்கப்பட்டு காட்சியாக நிர்வாணமாக்கப்பட்டு கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டு தூண்களிலே காட்சி பொருளாக நிற்கிறான். எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ சிம்சோன் ஜெபிக்கிற, ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சான்ஸ் கொடுங்கப்பா, ஒரே ஒரு முறை, இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ஒரு முறை கர்த்தர் தம் பலத்தினால் நிரப்பினா அந்த இடம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பேர் ஜனங்க இருந்தாங்க. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணான், இடித்து எல்லாம் செத்து போனா, அவனும் உட்பட. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பாவங்களுக்கு எல்லாம் தயவு செய்து வாலிபர்கள், அந்த வாலிபன் கொடுத்த அபிஷேகம் எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான். சோத்திரம். இந்த வாலிபர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றார்கள். பினேகாசும் வாலிபன் தான். அந்த வாலிபனும் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் வைராக்கியமாக இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட வாலிபர்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படும் அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த சோத்திரம், வேசித்தனம், விபச்சாரம், இந்த பாவங்களை குறித்து இதெல்லாம் பார்க்க நிறைய வசனங்கள் இருக்குது. ஆகவே சோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை நம்ம வாசிப்போம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலேசியர் நிருபம், நல்ல கவனிங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், பொருளாசை, உங்கள் அவயங்களை அழித்து போடு. இதில் நிறைய லிஸ்ட்டு சொல்கிறாரு. விபச்சாரம், வேசித்தனம், சோத்திரம், விக்கிரக ஆராதனை, சோத்திரம், இதெல்லாமே என்ன பண்ணுங்க, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. என்ன அது, நான் போய் எந்த சலியை கும்பிட்டேன், நான் போய் எங்கே வழிபட்டேன், நான் ஆண்டு சபைக்கு தானே வரேன். பொருளாசை என்கிறதும் ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. சொல்லுங்க. பொருளாசை எல்லா தீமுக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமுக்கும் பொருள் வேணும், நமக்கு பணம் வேணும், அவசியம். அது இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனால் பண ஆசை, பொருள் ஆசை, விக்கிரக ஆராதனை எல்லா தீமுக்கும் வேறாக இருக்குது. உலகத்தின் கடைசி நாட்கள் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் பிடிச்சின்னு மாஞ்சிக்கிறதோட, ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாக நான் இருக்கிறப்பா, இருக்கிற கொஞ்ச நாட்கள் அது கர்த்தருக்காக நான் என்ன பண்ணோம், எதையாவது நான் செய்துட்டு நான் பக்தி வைராக்கியமாக இருந்து உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணிடணும், நான் வந்துடணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. சோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் இருக்குப்பா. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமீன். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அனுபவிக்கணும், நல்லா இருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், அனுபவிக்கவும் தெரியும், எல்லாத்தையும் எனக்கு தெரியும். என்னை யாரும் கேள்வி கேட்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவரே சொல்கிறார், எல்லாமே எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்கிறது. தகுதியாக இராது. அல்லேலூயா. ஆணுடைய பிள்ளைக சோத்திரம். நமக்கு எல்லாமே அதிகாரம் இருக்கும், எல்லாமே அதிகாரம் இருக்கும் தான். ஆனால் அதுக்குன்ற எல்லாத்தையும் போய் எல்லா பாவத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செஞ்சுட்டா நமக்கு தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. ஆகவே சில காரியங்கள் நமக்கு தகுதியாக இருக்கும், சில காரியங்கள் நமக்கு தகுதியாக இருக்காது. யோசேப்பு சொல்கிறாருல்ல, ஐயோ என் எஜமான் உங்களை மாத்திரம் தவிர
எனக்கு கீழே யாரும் எனக்கு எல்லாமே எனக்கு கீழே தான் வச்சிருக்கிறார். உங்களை மாத்திரம் தான் எனக்கு, உங்களை தவிர யார், போர்த்திபாருடைய மனைவியை பார்த்து சொல்கிறான், உங்களை மாத்திரம் தான் விலகி இருக்கிறாரு, உங்கள் மேலே தான் எனக்கு அதிகாரம் இல்லை, மிச்சம் எல்லாரும் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நான் கெடுத்துட மாட்டேன், அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட மாட்டேன். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டது எப்படி என்னால் செய்ய முடியும்? என் தேவனுக்கு முன்பாக என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு முன்னாக எப்படி இதை பார்த்து செய்வதுன்னு சொல்லி சொல்றாரு. சோத்திரம், எல்லாவற்றையும் எனக்கு செய்ய தகுதி இருக்குது, அதிகாரம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு தகுதியாராது. ஹல்லேலூயா. அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடாது. அதனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியம் தான். சோத்திரம், எல்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு தகுதி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு தகுதி இருக்காது. அங்கெல்லாம் போய் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா? சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம்ல, துன்மார்க்குடைய வழியில் நிற்கிறவன் பாவியோட வழியில் இல்லாமல் பரியாச உட்கார்ந்து இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய. அப்போ எங்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்தா நமக்கு தகுதி இருக்காது. அந்த மாதிரி பாவமான இருக்கிற இடத்துல இருந்தால் அது நமக்கு தகுதி இருக்காது. தகுதியாக இருக்கிற இடத்துல வருவோம், தேவ பிரசன்னத்தில் வருவோம், தேவனுடைய சபையில் வருவோம். அங்கே தான் நமக்கு தகுதி, அங்கே தான் நமக்கு ஆசீர்வாதம், அங்கே தான் நமக்கு நன்மை, அங்கே தான் நமக்கு வெட்கம் இல்லாதபடி நம்ம இருக்க முடியும். அங்கே தான் என் தலை உயர்த்தப்படுகிறது. தேவ சமூகத்தில் வருவோம், கர்த்தருக்காக சாதிப்போம், கர்த்தருக்காக எதையாவது பக்தி வைராக்கியமாக சாதிப்போம். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள் இரத்த சாட்சியில் கோதுமை மணிகளாய் மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இரத்த சாட்சியாக மரிக்கிற அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவங்க பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. ஒரு மிஷினரி கூட வந்து இந்தியா தேசத்தில் சோத்திரம் பஞ்சாப் என்கிற ஒரு இடத்துல, இன்னைக்கு இந்தியா தேசத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமான எழுப்புதலாம், அதிகமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களாம். அதிலிருந்து வந்த ஒரு மிஷினரி ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரா, சோத்திரம், அவருடைய நண்பருக்கு வந்து சொல்லும்போது, அவர் மாத்திரம் ஒருத்தர் மாத்திரம் சோத்திரம் 1,80,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார் பஞ்சாபில். ஹல்லேலூயா. ஒரு அவர் பாருங்க, ஒரே ஒரு ஊழியக்காரர் மூலமா 1,80,000 பேர் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்போ இவங்களாம் சொல்கிறோம், அப்போ இந்த எழுப்புதலுக்கு என்ன காரணம்? அப்போ அங்கே ஒரு மிஷினரி வந்து விதைக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். பாருங்க, பஞ்சாப் அப்புறம் வந்து ஜெயிலில் அடைச்சிருப்பாங்களாம். ஜெயிலில் அடைச்சிருக்கும் பொழுது இருட்டான அறையில் போட்டு அடிச்சிருப்பாங்களாம். அப்போ பார்த்தா இவர் பானு ஜெபம் பண்ணின்னு கிடப்பாராம் இருட்டில். என்னடா இந்த ஆள் இருட்டில் போட்டாலும் ஜெபம் பண்ணுடா, ஃபுல்லாக லைட்டை போட்டு ஃபுல்லாக. அப்போ நல்லா உட்காந்து பைபிள் படிச்சுன்னு கிடப்பாராம். நல்லா பைபிள் படிச்சு, இவன் இருட்டில் போட்டாலும் ஜெபம் பண்ணுறான், இதை போட இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணி பார்க்குறாங்களா, சோத்திரம் பார்க்குறேன். அப்புறமா பார்த்தா ஜெபம் பண்ணி துதிச்சிக்கினே இருப்பார் அந்த மிஷினரி. அவர் வந்து ஜெபம் பண்ணப்பலாம், இவங்க என்ன பண்ண தெரியல. உடனே அவனை எடுத்து இன்னொரு 2 பேர் 3 பேரோட சேர்த்து ஒரு என்ன சொல்ல சாக்கடை அனுப்பினாங்களா. ஒரு அறைக்குள்ள சாக்கடை, மனித கழிவுகள் அப்படி எல்லாமே வருமா. அந்த சாக்கடை உள்ள ரூமில் அனுப்பி அந்த சாக்கடையிலே நின்று இரவெல்லாம் அப்படி நிற்கணுமா, கட்டப்பட்ட நிற்பணுமா. அதில் விட்டாங்களா அந்த நாற்றம் சாக்கடை இதெல்லாம் அதில் தான் ரொட்டி துண்டு தூக்கி போடுவாங்களாம். பிடிச்சிக்கிட்டு தான் பிடிச்சிக்கணுமா. அந்த ரொட்டி துண்டியும் அவர் பிடிச்சிக்கணும். அந்த நாற்றத்துலேயும் சாக்கடையிலும் அவர் சொல்லுவார், ஆண்டவரே இது உங்களுடைய திருவிருந்தான் தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்லுறா, இது உங்களுடைய அப்பமா நினைக்கிறேன்னு சொல்லி அந்த சப்பாத்தி அந்த ரொட்டி என்ன பண்ணுவாரா, சாப்பிட்றா, நாற்றம் எடுத்து இருப்பாரா. எத்தனையோ ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார் அவர். 17 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையில் இருந்தாராம். சிறைச்சாலையிலே வாழ்க்கை தான், ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருந்தார் தேசத்துக்காக. அப்புறம் என்ன பண்ணார்களாம், அந்த இடத்துல இருந்து பெரிய அப்போல்லாம் பெரிய பெரிய இரும்பு குண்டு மாரி இருக்குமா, அதெல்லாம் தூக்கி அடிப்பான். அவர் வந்து சாட்சி சொன்னாராம் அந்த பட்டணத்துக்கு, அந்த மாநிலத்துக்கு வந்து அவர் புத்தகம் எழுதி இருந்தார். அவர் வந்து சொன்னார், இப்படியெல்லாம் சித்திரவதை நடந்தது, குண்டு எடுத்து தூக்கி அடிப்பாங்களாம். அதெல்லாம் சதையா காயமா வீக்கமாக ஆகிடுமா. அதெல்லாம் ₹1 காயின் மாரி எல்லாம் செவந்து போய் பள்ளமாக இருக்குமா சதைகள்லாம். இன்னொரு பக்கம் நல்லா அந்த அறையில் விட்டுட்டு, அந்த சாக்கடை அறைக்குள்ளே விட்டுட்டு எலிகளை திறந்து விட்டுருவாங்களாம். உள்ள என்ன பண்ணலாம், பசியாக இருக்கக்கூடிய எலியெல்லாம் உள்ளே விட்டு கதவு வெளில சாத்திடுவாங்களாம். சாத்திர அந்த காயத்தில் எல்லாம் புடுங்குமா, அப்படியே புடுங்கி சதையா. இப்படிப்பட்ட இதோடு தான் வந்தவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், விடுதலையாக்கப்பட்டார். பஞ்சாப் மாநிலத்துக்கு போனாராம். போயிட்டு தேவனுக்காக என்ன பண்ணார், வைராக்கியம் ஊழியம் செய்தார். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. மரித்து ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமானால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே எங்களோடு கூட பேசின நல் வார்த்தைகளுக்கு ஆபுக்கு நன்றி ராஜா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் எழுந்து நிற்போமா? மோசையை போல ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே
அந்த ஆண்டவரே பிணைகாசை போல, சாத்ராக் மேஷாக் ஆபத்தினர்களைப் போல கர்த்தாவே நாங்கள் பக்தியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய், கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய், ஒருவேளை இது எச்சரிப்பின் வார்த்தையாய் நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவரே, எவ்வளோ பேர் ரத்த சாட்சியம் மரித்தார்களே, எங்கள் தேசத்திற்காக விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்களே, எவ்வளோ பாடுகள் உபத்திரமத்தில் ஆண்டவர் விட்டு ஓடலப்பா. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி வைராக்கியமன் என்று ஊழியம் செய்து மரித்தார்களே, அவங்களால தான் இன்றைக்கி அநேக கல்லூரிகள், அவங்களால தான் இன்றைக்கி ரட்சிப்பு, அவங்களால தான் விடுதலை, அவங்களால தான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறது. எங்கள் தேசமே மாறி இருக்குது. எத்தனையோ கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆர்ஃபனேஜுகள், அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கப்பா. நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அதுதான் ஒரு வழியாக இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி பாராட்டுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தையை ஆசீர்வதித்தீர், இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவர் வரத்தடைப்பட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரை கடந்து போகும்போது ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இந்த நடத்தும். இந்த வாரம் முழுது அற்புதமாக நடத்தும் தேவைகளை சந்திங்க. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்கள், ஜெபங்கள், VBS எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாக அன்னைக்கும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.